நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. விஜயோடைய பொசிஷன்ல இருந்து பார்த்தாதான் அவர் அண்டர்கோ பண்ற எவ்வளோ பெரிய சேலஞ்சஸை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஜனநாயகம்ன்ற ஒரு படம் 1000 கோடிக்கு மேலே தான் அதோட பிஸ்னஸ். இது அவருக்கு 200 கோடி சேலரி பண்ணிட்டு போகுதுன்னு மீறி 800 கோடி அதில் வந்து மேலே அதில் பிஸ்னஸ் ஆக வேண்டிய ஒரு படம். அவர் அரசியல் கட்சி தொடங்கலைன்னா அந்த படம் என்னவா இருக்கும்? ரிலீஸ் ஆயிருக்கும். ஆப்வியஸாக ரிலீஸ் பிஸ்னஸ் பாதிச்சிருக்கு. பிஸ்னஸ் பாதிச்சிருக்காது, எல்லாம் போயிருக்குமா? இன்னைக்கு அந்த படம் இன்டர்நெட்டில் லீக் ஆயிடுச்சுன்னா அது காரணம் என்ன? அவர் வந்து முடக்கணும், பை பிசிக்கலி பை மென்டலி. இது வந்து பொருளாதார ரீதியாக முடக்கணும். தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய கடைசி படம், அதை வந்து அது வெர்ஜினாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த மார்க்கெட்டில் விட்டுருந்தீங்கன்னா பிச்சின் போயிருக்கு, இங்கே போயிருக்கும். அது திருவிழாவாக கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதோடைய சேலபிலிட்டி போயிடுச்சு. கொலைப்படை சுமத்திங்க, அதுக்கு ஐடியாலஜிக்கலாக சித்தாந்த ரீதியாக அவர் வந்து பிஜேபியோட பி டீமு இந்தா போயிட்டாரு அந்த போயிட்டாருன்னு போட்டு டெல்லி விசாரணை அது இதுன்னு பயங்கரமாக போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் பர்சனலாக அட்டாக்கு, தனி மனித அவருடைய சொந்த வாழ்க்கையை குறித்து பயங்கர அட்டாக்கு, எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அப்பா இனிமேல் ஒன்றும் இல்லைடா அடுத்தது நம்ம போலாண்டானும் போது பொருளாதார அட்டாக்கு. எஃபிஷியன்ட் கவர்மெண்ட்டு இருந்ததால அதை அந்த எஃபிஷியன்சியை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று, நான் நேர்மையான அரசை கொடுப்பேன், மக்களுக்கு சரியான அரசை கொடுப்பேன். இதை கொடுத்தாலே இது கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மனசு வராது. ஏன்னா இவங்களால கொள்ளையடிக்க முடியாது. இப்போ பெரம்பூர்ல எப்படி சார் இருக்கு? டிஎம்கே இறங்கி வேலை பார்க்குறாங்க, விஜயை தோக்கடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் இறங்கி முடிய முடியாது. இவர்கள் எல்லாமே மக்கள் சக்தியை புரிஞ்சுக்கல, இல்லைன்னா குறைத்து மதிப்பிடுறாங்க. அந்த மக்கள் சக்தியை தாண்டி இங்கே எதுவுமே இல்லைங்க. அது ரொம்ப பவர்ஃபுல் ஃபோர்ஸ். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபிலிக்ஸ் ஜெரால்டோ அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே சார், விஜய் அவர்கள் வந்து கன்னியாகுமரியில் போய் பரப்புரை பண்ணார்ல சார், அவங்க சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு வைவை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கா சார். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு சார் இது. ஆனால் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துக்குலாம் போக மாட்டாரு, ரத்து பண்றாருன்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்த இவங்க வந்து குறையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயோடைய பொசிஷன்ல இருந்து பார்த்தாதான் அவர் அண்டர்கோ பண்ற எவ்வளோ பெரிய சேலஞ்சஸை நீங்க. என்ன சார் சேலஞ்சஸ்? இல்லைங்க, இப்போ ஜனநாயகம்ன்ற ஒரு படம், அது ஒரு 1000 crores ப்ராஜெக்ட், இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்தபட்சம் சொல்றேன். இல்ல பிசினஸ் 1000 கோடிக்கு மேல தான் அதோட பிசினஸ். இது அவருக்கு 200 கோடி சேலரி பண்ணிட்டு போகுதுன்னு மீறி 800 கோடி அதுல வந்து மேல அதுல பிசினஸ் ஆக வேண்டிய ஒரு படம். அவர் அரசியல் கட்சி தொடங்கலைன்னா அந்த படம் என்னவா இருக்கும்? ரிலீஸ் ஆயிருக்கும். ஆப்வியஸா ரிலீஸ் பிசினஸ் பாதிச்சிருக்காது, எல்லாம் போயிருக்குமா? இன்னைக்கு அந்த படம் இன்டர்நெட்ல லீக் ஆயிடுச்சுன்னா அது காரணம் என்ன? அவர் வந்து முடக்கணும், பை பிசிக்கலி பை மென்டலி. இது வந்து பொருளாதார ரீதியா முடக்கணும். பொருளாதார ரீதியா, ஃபினான்ஷியல் அட்டாக். எப்படின்னா, நீங்க வந்து அந்த படம் இன்டர்நெட்ல வெளியாயின பிறகு, கள்ளசந்தையில வெளியாயிட்ட பிறகு ஓடிடி வாங்குவாங்களா? கிட்டத்தட்ட ஒரு அடிமாட் ரேட்டு கேட்பாங்க. ஓகே, அதில் பிசினஸ் அடி வாங்கி அதில் அடி வாங்க. சேட்டலைட் ரேட்ஸ் போமா? போகாது, ரொம்ப கம்மி. போனாலும் ரொம்ப கம்மியாகும். எல்லாரும் சொல்றது ஏங்க, கோடிக்கணக்கில் பேர் பார்த்துட்டாங்க, நல்ல பிரிண்ட் வந்துருச்சுங்க, எப்படிங்க அவன் தியேட்டரில் வந்து பார்ப்பான், எப்படிங்க ஓடிடியில் பார்ப்பான், எப்படிங்க டிவியில் பார்ப்பான் அப்படின்றத அந்த மார்க்கெட் போயிடுச்சா? கண்டிப்பாக அந்த மார்க்கெட் போகும். அந்த படம் அது வந்து ஒரு முக்கியமான சொத்து. கண்டிப்பாக தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய கடைசி படம், அதை வந்து அது வெர்ஜினாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த மார்க்கெட்டில் விட்டுருந்தீங்கன்னா பிச்சின் போயிருக்கும், இங்கே போயிருக்கும். அது திருவிழாவாக கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அதோடைய சேலபிலிட்டி போயிடுச்சு. இப்போ இதுக்கு இடையில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கியிருந்திருப்பாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க, ப்ரொடியூசர் வந்து ஹை ப்ரெஷரில் இருப்பார், சேட்டலைட்டு பேசியிருப்பாங்க. இப்போ எல்லாத்துக்கும் யார் ரெஸ்பான்சிபிள்? எல்லாரும் யாரை கேட்டுவாங்க? உங்களை நம்பி தானங்க வந்தோம், நீங்கள் ஒழுங்காக இருந்திருக்கலாமே, கட்சினால தானங்க இருந்து போயிடுச்சு அப்படின்னா அவர் அந்த 2 படம் ரிலீஸ் ஆனது இந்த 2 நாட்களில் எத்தனை பேரை சந்திச்சிருக்கணும்? புரியுதுங்களா? அதோட புரியுது. டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் பிரச்சனை வந்திருக்கும், ப்ரொடியூசர் சைடில் பிரச்சனை வந்திருக்கும், சேட்டலைட் சைடில் பிரச்சனை வந்திருக்கும், ஓடிடி சைடில் பிரச்சனை வந்திருக்கும். இந்த பக்கம் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கேம்பெயின் இருக்குது, இவருடைய கழுத்தை தான் போய் நெருக்குவாங்க, எல்லாரும் அவர் கழுத்தை தானே பிடிப்பாங்க. அப்போ இதை தேர்தல் முக்கியம் தான், ஆனால் இது இம்மிடியேட். ஆமாம்,
இந்த இமீடியட்டே சரி பண்ணணும், தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் போது இது ரொம்ப இமீடியட். அப்போ அவரோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? பயங்கர பிரஷரா பயங்கர இருக்கும். ப்ரெஷராக இருந்திருக்குல்ல. அந்த ப்ரெஷருக்குள்ளேயும் அந்த ஒரு நாள் அதை சரி பண்ணிட்டு அடுத்த நாளே கன்னியாகுமரி போறாங்கல்ல. ஓகே, அவங்க பல பேர் என்ன சொன்னாங்கன்னா அன்னைக்கு காரைக்குடியில பேசல, அது அன்னைக்கு நைட்டு தான் வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆமா. ஆகுது. சோ இதை வந்து பூஸ்ட் பண்ணட்டும், நமக்கு இது ஒரு பரப்புரை, அதனால தான் அவர் பேசுறேன்ட்டு போல. பைத்தியக்காரன் சொல்ற கான்செப்ட்டுங்க. நாங்களே இப்ப தாவேக்காவே அதை கசிய விட்டு நிறைய பேர் அதான் சொல்றாங்க, தாவேக்காவினரே கசி விட்டாங்கன்றாங்க. எப்படிங்க கசி விட்டு நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் போயிட்டு சைபர். ஓகே, ஏன்னா இது வாரெக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஓகே சார், அது ஐ திங்க் நம்ம ஈரோடு பேஸ்டு ஒரு கம்பெனி. அது ஒரு ஃபாரன்சிக் டிஜிட்டல் ஃபாரன்சிக் சயின்ஸ். அவன் கண்டுபிடிச்சிடுவாங்களா எந்த கம்ப்யூட்டர்லேருந்து போயிருக்கு, எந்த தாராளமாக கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல. அப்போ நாங்களே பரப்புனா தான் அது வந்துச்சுன்னா இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அது. புரியுதுங்களா? இவங்க பரப்புறதுக்கு என்ன வேணா பண்ணுவோம். ஹி வாஸ் அண்டர் ஹெவி ஸ்ட்ரெஸ். நீங்கள் கொலைப்பழி சுமத்திங்க, அதுக்கடுத்து ஐடியாலஜிக்கலாக சித்தாந்த ரீதியாக அவர் வந்து பிஜேபியோட பி டீமு இந்தா போயிட்டாரு அந்த போயிட்டாருன்னு போட்டு டெல்லிக்கு விசாரணை, டெல்லி விசாரணை அது இதுன்னு பயங்கரமாக போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் பர்சனலாக அட்டாக்கு, தனி மனித அவருடைய சொந்த வாழ்க்கையை குறித்து பயங்கர அட்டாக்கு, எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அப்பா இனிமேல் ஒன்றும் இல்லைடா அடுத்தது நம்ம போலாண்டானும் போது பொருளாதார அட்டாக். சார் இவ்வளோத்தையும் பண்ற விஜய்க்கு வந்து மக்கள் மத்தியில வந்து அனுதாபம் கிரியேட் ஆகுமா, இல்ல அவர் லீடர் காட்டிக்கலையே? அதுதானே நான் சொல்றேன். அதான் நான் கேட்கிறேன், காட்டிக்கவே மாட்டாரு. ஏன் எதுக்கு அனுதாபமா காட்டணும்னு அவர் நினைக்கிறாரு. மக்களுக்கு தெரியும், மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை தாண்டி ஆனா இவங்க வந்து எவ்வளவு சுருக்குறாங்க. அதை இன்று அனுமதி கிடைத்தும் பிரச்சனை யார் இங்க வந்து பேசுவா? நீங்க அதை பத்தி தான் ஒரு டிபேட்ல பேசிட்டு இருக்கிறப்போ ஒருத்தவங்களோட ஆர்குமெண்ட் ஆயிருச்சு உங்களுக்கு. தட்ஸ் ஓகே. ஓகே ஃபைன் சார். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அஜித்தான்றவங்களை பத்தி இப்போ ரீசெண்டா போயிருந்தாங்களே சார், அவங்களும் அது நாட் வர்த் டு பி டிஸ்கஸ்ட். அதே மாதிரி கன்னியாகுமரி அவர் அந்த பரப்புரை பண்றப்போ மீனவர்களுக்கு நிறைய அறிவிப்புகள்லாம் கொடுத்திருந்தாரு. சார் ஏன் கடந்த கவர்மெண்ட்லயும் டிஎம்கே கவர்மெண்ட் நிறைய கொடுத்திருந்தாங்க மீனவர்களுக்கு, இவர் வந்து எப்படி சார் செய்வார்? எல்லாம் இங்க வந்து என்ன தேவை, மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற மனம் அந்த மனசு தேவை. அதற்கு அடுத்தது நேர்மை தேவை. அதான் அன்பும் நேர்மையும் தான் போதும். இங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் லீக்கேஜ் இருக்குல்ல, அந்த ஒரு பைப்பில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பெரிய இந்த பைப் போகுதுன்னா பைப் ஃபுல்லாக ஓட்ட போகிற தண்ணியெலாம் கீழே தான் ஊற்றிட்டு இருக்குது. சீப்பேஜில் லீக்கேஜ் கடைசியாக வந்து ஒரு 7 hours தண்ணி போச்சுன்னா அங்கே போய் சேர்ந்து 0.5 hours தண்ணி கூட மக்களுக்கு போய் சேரலாம். அவ்வளோ ஓட்டையில் லீக்கேஜ் ஆகுது. இந்த லீக்கேஜை கட் பண்ணுங்க முதல்ல. லீக்கேஜை நீங்க சொல்றது எடுத்துருவோம் சார். லீக்கேஜ் எதுவுமே இல்லைன்னா மக்களுக்கு எல்லாமே கரெக்டா போய் சேர்ந்து. ஆமாங்க, அது விஜய் அவர்கள் கரெக்டா போய் சேவ் பண்ற நம்பிக்கை பண்றது ரொம்ப ஈஸி. லஞ்சத்தை தடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீ வந்து மக்கள்கிட்ட டிரான்ஸ்பரண்டா இருக்குதுல்ல, அதிகாரிகள்கிட்ட நம்ம கூப்பிட்டு சொல்லணும், தம்பி இந்த இத்தனை அதிகாரிகள் மேல குற்றச்சாட்டு உள்ள இருக்குது, நாளைக்கு எஃப்ஐஆர் போட்டு உங்களை நான் வந்து உள்ளத்துல போறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 எவ்வளவு சீக்கிரம் ஃபாஸ்டா பண்ணணும், ட்ரையல் பண்ணணுமோ ட்ரையல் பண்ணி ஜெயிலில் போட்டுருவேன். அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற கடைசி வார்னிங். இது மேலே ஒரு தப்பு நடந்தது அவ்வளோதான். நான் எல்லா அதிகாரிகளும் நான் பட்டேன்ஷன் நின்றுவான். மைண்ட் வேலை செய்வோம், வேலை செய்வான், டைமுக்கு வேலை செய்வோம். ஆமாம். ரெண்டாவது தாவேகா ஷுட் ஃபில் த கேப். எவ்வளோ இப்போ ஒரு 8 லட்சம் பேர் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்காங்கன்னா ரிக்வயர்டு வந்து 14 லட்சம் 15 லட்சம்னா உடனே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு அதே மாதிரி போலீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ல ஆட்களை ஃபில் பண்ணி வேலையை எஃபெக்டிவாக நடத்தும். கவர்மெண்ட் எஃபிஷியண்டாக இருக்குங்க. இதை விட எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் இருந்துட்டாலே அந்த எஃபிஷியன்சியை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று, நான் நேர்மையான அரசை கொடுப்பேன், மக்களுக்கு சரியான அரசை கொடுப்பேன். இதை கொடுத்தாலே இது கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மனசு வராது. ஏன்னா இவங்களால கொள்ளையடிக்க முடியாது. கொள்ளையடிக்க முடியாது. இப்போ நீங்க உங்களுடைய சம்பாத்தியத்துல அப்படியே அரசுக்கு சம்பளம் கொடுக்கணும், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா நீங்க கொள்ளையடிக்க மாட்டீங்க. நீங்க கொள்ளையடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை கட் பண்ணிடுவீங்க, இதெல்லாம் கட் பண்ணிட்டு அட்ரா அப்படின்னுவீங்க. அதுதான் இப்ப இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பல பேரோட வாழ்க்கையை வந்து விஜய் அவர்கள் கெடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, பல பேருக்கு வாழ்க்கைக்கான வாய்ப்பு கொடுக்க போறாரு. இல்லை, ஏன்னா இங்க இப்போ 14 லட்சம் நம்மளுக்கு அரசு ஊழியர்கள் தேவைப்படுது. 8 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50% நம்மளுக்கு வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சியை ஃபில் பண்ணும்போது எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்? நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்ல. அதுவும் தாண்டி பிரைவேட் செக்டார்லயும் வந்து ஜாப்ஸ் கிரியேட் பண்றேன்னு சொல்றாரு. அங்கேயும் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு தான் 75%-ன்றதா ப்ரிஃபரன்ஸ். அது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா சொல்றாங்க. ஜிஎஸ்டி 2.5 எக்ஸம்ஷன், எலக்ட்ரிசிட்டியில 5% எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய பூஸ்டுங்க. கண்டிப்பா அவங்களும் வந்து நாளைக்கு வந்து உண்மையிலே ப்ரையாரிட்டிஸ் கொடுவாங்க. நான் வந்து 10
வெளிமாநிலத்தவரை வச்சு வேலை பார்க்குறேன், அவருக்கு நான் கொஞ்சம் சம்பளம் கம்மியாக கொடுக்குறேன், அந்த சம்பளத்துக்கு ஈக்குவலாக இங்கே எனக்கு செலவு வந்துடுது. அதே இது தமிழர்கள்ட்ட வச்சு நான் வேலையும் வாங்குறேன், சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குறேன், அதுக்கு சேவிங் இங்கே வந்து கண்டிப்பா புரியுதுங்களா? இது கிவ் அண்ட் டேக் தானே, எல்லாமே ஒரு கால்குலேட்டட் ஒரு பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு கரெக்டாக இருக்காங்க. பண்ணுறாங்கன்னு நான். ஓகே, இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா சார்? வைப் எப்படி சார் இருக்கு கிரவுண்ட்ல? வாய்ப்பு நீங்க பாத்தீங்களா, கன்னியாகுமரி தூத்துக்குடிலாம் நாளுக்கு நாள் பிச்சின் போகுது. காரைக்குடி நெல்லை கூட்டத்தை பார்த்துட்டு 2 கட்சியும் அலறி அலறி போயிருக்கு. போயிட்டாங்க. தூக்கம் வராதுங்க, தூக்கம் வராது. என்ன வேணாலும் அது எந்த எண்டுக்கும் போய் போய் பேசி எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போறாங்க. எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவாங்க. ஓகே, இப்ப பெரம்பூர்ல எப்படி சார் இருக்கு? டிஎம்கே இறங்கி வேலை பார்க்கறாங்க, விஜயை தோக்கடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் இறங்கி எப்படிங்க பார்க்கறாங்க. முடியும் அது? எப்படி முடியும்? இல்ல சொல்ற கிரவுண்ட்ல அவ்வளவு ஒர்க் பண்றாங்க, கேடரஸ் எல்லாம் வந்து தீவிரமா ராப்பகலா வேலை செய்யறாங்களா சார்? அவங்களுக்கு கொடுத்துற இன்ஸ்ட்ரக்ஷனே விஜய் ஜெயிக்க கூடாது. யார் எப்படி அப்ப என்ன பண்ணோம்? மொத்த பெரம்பூர் தொகுதி எல்லாரும் விரலையும் வெட்டிடணும். யாரும் ஓட்டே போட கூடாது. ஓட்டு மிஷின் எடுத்து பூட்டி வச்சிருந்தோம். ஆனா அதையும் தாண்டி தான் பெரம்பூர்ல மக்கள் பிரிச்சிருவாங்க. ஓகே, மக்கள் இவர்கள் எல்லாமே மக்கள் சக்தியை புரிஞ்சுக்கல, இல்லைன்னா குறைத்து மதிப்பிடுறாங்க. அந்த மக்கள் சக்தியை தாண்டி இங்க எதுவுமே இல்லைங்க. அது ரொம்ப பவர்ஃபுல் ஃபோர்ஸ். ஏன்னா அடுத்து புதுக்கோட்டை எல்லாம் போக போறாரா சார்? புதுக்கோட்டைனா பாத்தீங்கன்னா மீனவர்கள் அதிகமா வாழ்ற பகுதி. ஏற்கனவே கன்னியாகுமரியில அதை சொல்லியிருந்தாரு. மீனவர்கள் பொதுவாகவே விஜய்க்கு சப்போர்ட்டா தான் சார் இருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி சார் இருக்கு? இன்லேண்டு தான், கடலோரம் மட்டும் இல்லை, எல்லா பகுதியிலையும் இருக்குங்க. அது நீங்க வந்து இதுவரையில் பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷனோட போனாங்க, இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம போறாங்க. அதனால தான் அவளை எழுச்சி நம்ம பார்க்க முடியுது. எந்த ஊருக்கு போனாலும் நீங்க 5000 பேர் தான் கூப்பிடணும், 4998 பேர் தான் கூப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது இல்லைன்னும் போது தான் மக்கள் வராங்க. ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி. எடப்பாடி தொகுதியில அந்த வேட்பாளர் வந்து மாயமாயிட்டாருன்றாங்களே, இப்ப அது வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒருத்தரை செலக்ட் பண்ணி தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்க போறதா சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தான் இருக்காரா? இல்லைங்க, நான் வந்து இருக்கலாம். அந்த ஒரு கேண்டிடேட்டோட நாமினேஷனை ரிஜெக்ட் பண்றது யாரு? கேண்டிடேட்டே ரிஜெக்ட் பண்ணுறாரு. கேண்டிடேட் ரிஜெக்ட் பண்ண அவர் தானே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான். அவர் ஏன் ரிஜெக்ட் பண்ணாரு? என்ன காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணாரு? அதான் ஒரு 2 பேர் முன்மொழியில அதனால டாக்குமெண்ட் எடுத்துட்டு போறேன்னு சொன்னாரு. ஆளக்கான அப்ஸ்காண்ட் அப்படின்னு. ரைட், ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்றதுக்கு ரீசன் எங்க வந்துச்சு? அவர் ஏதாவது பிரஸ் மீட் சொன்னார்? இல்ல ஆமா சொல்லணும், அவரும் சொல்லல. அவர் சொல்லல. அவர் சொல்லாத வரை நம்ம எல்லாமே வந்து அசம்ஷன் தானே. அவர் என்னன்னு சொல்லணும். அவர் மேல ஏன் யாரும் சந்தேகப்படுறாங்க? ரெண்டாவது மிரட்டல் வந்ததுன்னா என்ன பண்ணிருக்கீங்க? அப்ப என்னதான் சார் ரீசன்? கரெக்டான ரீசன் என்ன சார்? அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் சொல்லணும் ஏன் ரிஜெக்ட் பண்ணிட்டு. ஓகே, அவர் சைட்ல இருந்து எதுவுமே வரல சார். ஆனா ஆதவர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, இவர் கருப்பாடு உள்ளே கருப்பாடு ஒண்ணு இருக்குன்ற இருக்கலாம் சொல்றாங்க. 234 தொகுதியிலே சரியான வேட்பாளரை சேர்க்கும்போது ஒருத்தர் மிஸ் ஆகலாம். மேபி இப்ப வந்து டோட்டலா அந்த அட்டென்ஷன் இப்ப எடப்பாடி பக்கம் திரும்பிருச்சு சார். எடப்பாடி தொகுதியில தவேகா ஒரு ஆதரவு ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நிக்கும் போது விஜய் அங்க பரப்புரை பண்ணா டோட்டலா ஒரு அங்கதானே சார் இருக்கும் அட்டென்ஷன். அது எடப்பாடிக்கு ஒரு சிக்கல் ஏற்படும். தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு அலை, விஜய் அலை, அது எடப்பாடியிலையும் அடிக்கும். எடப்பாடியிலையும் அடிக்கும். அதுல தோல்வி அடைய வாய்ப்பு இருக்கா எடப்பாடி? இல்லைங்க, இதுல வந்து யார் தோல்வி அடைகிறான்றது நமக்கு எதுக்கு கவலை, யார் வெற்றி அடைகிறான்றது முக்கியம். தோல்வியை பற்றி யாரு? 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தோல்வி அடைவாங்க. ஒன்னா திமுக தோல்வி அடையும், இல்லைன்னா அதிமுக தோல்வி அடையும். வெற்றி பெறுவது தாவேக்கா தான். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.